ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலோட எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அப்டேட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக எனக்கும் உங்களை மாதிரி கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் தான் இப்போதைக்கு. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சிட்ருக்காங்க. யார்கிட்டையும் வந்து ரிவீல் ஆகலை இது வரைக்கும். பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இன்னைக்கு எபிசோடில் நிவின் வந்து அந்த அவங்க அப்பா பொண்ணு பேசுகிறத வந்து ஒட்டு கேட்டுட்ருக்கார் இல்லையா, அது வந்து கண்டினியூ ஆகுது. எப்பயும் போல் அப்பா வந்து பொண்ணு மேலே ரொம்பவே பாசமாக நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நிவின் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே குமரனுக்கு ஆபத்து இருக்குது. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. குமரனை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கேன், சம்பவம் பண்ண அனுப்பியிருக்கேன் அப்படின்னு இங்கே சொல்லவும் நிவினுக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது, என்ன ஆச்சோ அண்ணனுக்குன்ட்டு. வெளியில் வந்துட்டு ஃபோனும் பண்ணுறாரு. நான் நல்லா இருக்கேன் நிவின் அப்படின்னு சொல்லி. இங்கே குமரன் வந்து காவேரி கிட்டேயும் பேசுகிறாரு. காவேரி கிட்டேயும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிப்பாக நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், நான் வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் திண்டுக்கல்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் காவேரிக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பசுபதியை நிவின் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னவும் இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஃபோன் பண்ணி நிவின்கிட்டையும் பேசுகிறாங்க. நிவின் கிட்ட வந்து பேசும்போது நிவின் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறேன், நான் வேறு செங்கல்பட்டுலேருந்து வரணும், டைம் ஆகுது, நீ காவேரி, வெண்ணிலாக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லவும், காவேரிக்கு செங்கல்பட்டுலேருந்து வரணுமா அப்படின்னு ஒரு பயம். அதுக்குள்ளே இங்கே எதுவும் ஆயிடக்கூடாது வெண்ணிலாக்கு அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக காவேரியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கரெக்டாக கொலை பண்ணுறதுக்கு தலகாணி வச்சு அமுத்த வராங்க. காவேரி வந்து அந்த இரும்பு ரோடை வச்சு அடித்து வெளியில் துரத்துறாங்க. போலீஸு அவ்வளோ கூட்டம் எல்லாரும் இருக்காங்க, ஆனால் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி காவேரி, இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் 2 பேரும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி நிவின் 2 பேருமே இருந்துகிட்ருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா நம்மளோட யமுனா ஃபோன் மேலே ஃபோன், என்னையா இன்னும் நீ அப்படியே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. காவேரியோட யமுனா காவேரியோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கால் வந்துட்டுருக்கு. அந்த நேமை கூட மாற்றாமையே இருக்கார். இன்னும் யமுனா மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனோ ஃபீலிங்ஸோ எதுவுமே இல்லை. எப்படி வந்து முன்னாடி யமுனாவை பார்த்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி காவேரியோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அங்கே யமுனாக்கு ஒரு பயம் பதட்டம், ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. இங்கே கட் பண்ணி விட்டுட்ருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சுவிட்ச் ஆஃபும் பண்ணிட்டாரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் நிவின், சாரி அப்படின்னு சொல்லி. விஜய் வெளியில் வரட்டும், இதுக்கு நான் ஒரு முடிவு பண்ணுறேன், யமுனா கிட்ட நானே பேசி இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்காங்க, கன்சீவாக வேற இருக்காங்க இல்லையா. நிவின் வந்து போக சொல்லியும் போகலை, விடிய விடிய இங்கேயே இருந்துட்டு இருக்காங்க. மணி 6 காலையில் வரைக்கும் இங்கேயே இருக்காங்க. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நிவின் வந்து சொல்கிறாரு. 2 பேருமே போக மாட்டேன்ட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே நான் வெண்ணிலாவை பார்த்துக்கிறேன் நிவின், நீங்கள் எப்படியாவது பசுபதியை கொண்டு வர்றதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் குமரன் மாமா கூட்டிகிட்டு வருவாரான்னு தெரியலை, ஆனால் இங்கே பசுபதி வந்தாகணும், வெண்ணிலா வேற என்ன சாட்சி சொல்ல போகிறான்னு தெரியல, அது வேற ஒரு பக்கம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிவின் வந்து பசுபதியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. ப்ரீக்கப் ரொம்பவே பரபரப்பாக பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் போலீஸ் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. வெண்ணிலாவை காவேரி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. போலீஸ் வந்தும் ஏன் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த அடியாளுங்க வேற இன்னும் வெண்ணிலா பக்கமே சுற்றிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இங்கே மாமாவை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு குமரனோட முயற்சி. இன்னொரு சைடு இங்கே பசுபதியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நல்லா உருட்டுக்கட்டையாக எடுத்து பசுபதியோட மண்டையிலேயே அடித்து நிவின் கூட்டிகிட்டு வர்றதுக்கு கூட ராகினியும் இருக்காங்க. பயங்கரமாக இருக்க போகுது. நாளைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக்காக அமையும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன? இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு?